ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10 கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களின் கொம்பை உயர பண்ணுகிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களின் கொம்பை உயர பண்ணுகிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் காலையிலே உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் கொம்பை உயர பண்ண. கொம்புன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை அல்லது உங்களுடைய நிலமரம் உயரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். காலையில் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் இருக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் வாழ்கிற மாதிரி இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரப்போகிறது, ஒரு மேன்மை. காட் இஸ் கோயிங் டு ஹானர் யூ. உன்னை உயர்த்த விரும்புகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை, அபிஷேகம் என்பதற்கு வேறு பிரிக்கப்படுதல் அல்லது பிரதிஷ்டை. அதாவது வீடெல்லாம் ஒரு இதை டெடிகேட் பண்ணோம், டெடிகேஷன்ஸ். அபிஷேகம் என்பது உயர்வை அளிக்கின்ற அல்லது மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம். அபிஷேகம் மேன்மைப்படுத்துகிறது, அபிஷேகம் வேறு பிரிக்கிறது, அபிஷேகம் நம்மை அர்ப்பணிக்க வைக்கிறது தான் அபிஷேகம் என்பதற்கு பொருள். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அபிஷேகத்தவர்களை உயர பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் தேவை. இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? நான் ஆண்டவரால் வேறு விரிக்கப்பட்டவன், ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவன் என்று நாம் இருக்கிறோமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிராக நம்முடைய காரியங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ரொம்ப சீப்பாக பேசுறது, அவன் யாருன்றது, திட்டுறது, இதெல்லாம் பிப்ளிக்கலாக அது பெரிய பெரிய தப்புங்க. தாவீது சவுலை பார்க்குற. சவுல் வந்து ரொம்ப தேவனுக்கு புறம்பத்தில், ஆனாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகத்திற்கு அந்த வேறு பிரிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், அவனுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொல்லி தாவீது பயந்து அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார், உன்னை அபிஷேகிக்கிறேன் உயர்வுக்காக. கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். எங்கே உயர்த்த விரும்புகிறார்? சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23 சொல்றான், ஆண்டவராகிய கர்த்தர் அபிஷேகம் எப்போ வரும் தெரியுமா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியொன்றை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். எப்பொழுது அந்த அபிஷேகம், அந்த கொம்பு எப்பொழுதும் உயருது? எப்பெல்லாம் உனக்கு எதிர்ப்புகள் வருகிறதோ, பலவிதமாக பேசுகிறாங்களோ, நீ பெரிய மனுஷன் ஆக போகிறானுக்கு அடையாளம் தான். நிறைய உன்னை திட்டுறாங்களா, ஒன்றுக்கு ஆகாதவன் சொல்கிறாங்களா, உருப்படாதவன் சொல்கிறாங்களா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நீ ஆண்டோடைய கரத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். எவ்வளவு உங்களை மட்டம் பண்ண அவ்வளவாய் தேவனால் உயர்த்தப்பட முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, அவன் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தார். இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது, இவன் நமக்கு நசனா இயேசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தார். அந்த அபிஷேகம் வரும்போது ஒன்னாலும் நிறைவேற ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள், வேதனையில் வாடுகிறவர்கள், கண்ணில் வாடுகிறவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட மனுஷனாலே அவர்கள் நன்மைகளை காண்பார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்றான், தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவர் ரட்சிக்கிறார். உன் கொம்பை உயர பண்ண ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறாரு பாருங்க. உன் ஓமல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்னா உன்னை ரட்சிப்பார், அவனை பாதுகாப்பார், உன்னை தப்புவிப்பார், உன்னை விடுவிப்பார். கர்த்தருடைய அபிஷேகம் அந்த காலையில் உன்னை தேடி வருது. அவர் ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை மகிழ்ச்சி ஊட்டுகிற தைலம், உன்னை சந்தோஷப்படுத்துகிற தைலத்தை உன் தலையில் ஊற்ற விரும்புகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டுள்ள ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சியோட தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். அந்த மகிழ்ச்சியை தர விரும்புகிறாரு. உன் கொம்பை உயர்த்த ஒண்ணுறாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உன் கொம்பை ஆண்டவர் உயர்த்தன்னு சொன்னால், உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ வேறு பிரிக்கப்பட்டவனா இருக்கிறாயா? தேவனுக்குன்னு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா இருக்கிறாயா? திட்டம் பண்ணப்பட்டவனா இருக்கிறாயா?
அன்றைக்கு தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான், ஒரு பிரதிஷ்டை பண்ணனா, நான் இப்படி போறேன் ஆண்டவரே, என்னை கொண்டு போறாங்க, ஒரு அடிமையை போல கொண்டு போறாங்க, என் வாழ்க்கையில பலவிதமான வேதனை வழியா என்னை கொண்டு போறாங்க. ஆனா ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறேன், நான் போகிற அந்த பாபிலோன் தேசத்துல நான் ஒன்று செய்ய போகிறேன், அவருடைய தீட்டான ஆகாரங்களையும் காரியங்களையும் நான் புசிக்க மாட்டேன். அரண்மனை இருக்க வரைக்கும் தானியல் தொடல, அதுக்கு பிறகு தொட்டான்னு பைபிளை சொல்லுகிறேன். பார்ப்போம், ஒரு பிரதிஷ்டை, அந்த பண்டிகைக்கு அந்த ராஜ அரண்மனைக்கு போகும்போது ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அபிஷேகத்தை அவன் பெற்றவனாக போகிறான். அதனால் ஆண்டவராகிய கர்த்தர் தானியேலை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் எந்த காரியத்தை அதை தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை. நீங்க ஆண்டவர்னு கொண்டு போறாரு, ஒரு நோக்கத்தோட கொண்டு போறாரு. உன் லைஃப் பியூரா இருக்குதா? நீ வேறு பிரிக்கப்பட்டவனா இருக்கிறியா? தேவனுடைய வல்லமை உள்ள பிரசனம் உனக்குள்ள இருக்கிறதா? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நீ பெற்று இருக்கிறாயா? இன்னைக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமா 100% சொல்றேன், உன் கொம்பு உயரும் உயரும் உயரும். எந்த இடத்துல உன் தூக்கி போட்டாலும் வில் கம் அப். நீ மேலே வருவாய், மேலே வருவாய், மேலே வருவாய். எவ்வளவுதான் தாவீது நெருக்கினாலும் அவன் மேலே அபிஷேகம் இருந்தபடினால் அவனை மட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவுதான் தானியேலை மட்டுப்படுத்தணும்னு நினைச்சாலும் தேவனுடைய அபிஷேகம் மேலே இருந்தபடினாலே அவனை மட்டுப்படுத்த முடியல. அதே தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் வர விரும்புகிறார். நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா? அந்த அபிஷேகத்தினால் உன் கொம்பு உயரும். ஆமேன், ஆமேன்.